வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொறுமொறு ஆனியன் பக்கோடா. இது குவிக்காக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றோட ஒன்று சேராமல் பிரித்து விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இதில் 2-3 பூண்டு பல் நசுக்கி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வராது. இதில் நம்ம அடுப்பில் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்க எண்ணெயிலேருந்து நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக உதிரியாக போட்டு நல்லா திருப்பி வேக விடணும். நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நல்லா வெயிட்லாம் குறைஞ்சி லைட் வெயிட் ஆகிடுங்க. ஸோ அதுதான் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு இது நல்லா குக் ஆகிடுச்சுன்றதுக்கு. ஸோ இப்போ இது வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மொறுமொறு ஆனியன் பக்கோடா தயாராகிடுச்சு. இதை நல்லா ஹாட் டீயோடு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.